இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே. பொதுவாக வாக்குத்தத்தம் என்னன்னா எப்படி வரும்னா, நான் இதை செய்கிறேன், தஸ் சேத் தி லார்ட், நான் சொல்லுகிறேன் இப்படி வரும் அப்படின்னு. ஆனா இந்த வாக்குத்தத்த செய்தி எப்படி வந்துச்சுன்னா, கேள்வியில கேட்டு கேள்வியில முடியுது. ஆண்டவரே வாக்குத்தத்த கேள்வியா கேட்கிறாரு, அந்த இது முடியும் போதும் கேள்வியில முடிக்கிறாரு. நிச்சயமா அது ஒரு ப்ராஃபட்டிக் செய்தியா தான் வரும், தீர்க்கதரிசன செய்தி தான். சரி, இப்போ ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. எல்லாமே மோஸ்ட்லி ஊழியக்காரங்க வருஷத்துக்கு 25க்கு கொடுத்துருப்பாரு. 25 ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், அந்த வாக்கு இதுவரைக்கும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கலாம், நம்ம கைக்கு எட்டாம இருக்கலாம், சில வேளையில எதிராக இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இது எனக்கு நடக்கல, சந்தேகங்கள் இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 32:27, எரேமியா 32வது அத்தியாயம் 27 வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இப்ப ஊழியர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்காரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? பதில் என்ன சொல்றீங்க? ஐயோ கவனிங்க, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், கர்த்தருங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இந்த பைபிள். அது ஒரு கவனன்டல் நேம். ஆண்டவர் எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணாரோ அந்த இடத்துல கர்த்தருங்கிற வரும். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பெயரை நாம் உச்சரிக்கும் போது, அந்த பெயரை பிரைஸ் பண்ணும்போது, அந்த பெயருள்ள ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். எம்மானுவேல் காட் இஸ் வித் அஸ். இயேசு ரட்சிக்கிறவர். வெற்றி வேணுமா? ஜெகவா நிசி. தேவை வேணுமா? ஜெகவா ஜைரே, இவர் ஒரு ப்ரொவைடர், எங்களுக்கு தேவை சந்திக்கிற தேவன். சமாதானம் இல்லையா? ஜெகவா ஷாலம். லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? ஷம்மா, யூஆர் இந்த மிட்ஸ், இங்க நடுவிலே இருக்கிறீங்க. இதுல கர்த்தருங்கிற வார்த்தை எப்போ வரும்னா, அவர் உடன்படிக்கை எப்பெல்லாம் பண்ணாரோ அங்க கர்த்தருங்கிற வார்த்தை வரும். இன்னும் சொல்ல போனா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காருன்னு வைங்களேன். இந்த 26க்கு கொடுத்துருக்கலாம், 26 ஆண்டு துவக்கத்தில். அப்புறம் ஜனவரிக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், பிப்ரவரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி மார்ச்சுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த பைபிளில் எடுத்து பாருங்க, கர்த்தராகிய நான் சொல்லுகிறதாவதுன்னு வரும். சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிட்டு அப்படி கடந்து போறதில்ல. அந்த கர்த்தருங்கிறது சொன்னா கண்டிப்பா நிறைவேறக்கூடிய ஒரு வாக்குத்தத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் சொல்லியிருக்கலாம் தானே. தேவனாகிய கர்த்தர், எல்லாருக்கும் நான் தான் தேவனாய் கர்த்தர். அவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதிசயம் தமிழ் பைபிள்ல இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து, behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too difficult for me? இன்னொரு translation, is there anything too hard for me? ஓ, அதிசயம்ங்கிறது அதோட இது கொஞ்சம் தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கேட்காரு, என்னாலே உனக்கு செய்ய முடியாத கடினமான காரியம்னு ஒண்ணு இருக்குதா? எல்லாரும் சொல்லுமே, இல்லப்பா சொல்லிருங்களேன், வாய் தரம் சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பீதா லக்கா 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 ஷக்கல் சொல்லுங்க. என்னால் செய்யக்கூடாத கடினமான காரியம் உண்டோ? இல்லை. எல்லாரும் சொல்லுங்களேன், கைவி சொல்லுங்களேன். ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒண்ணுமில்லப்பா. சொல்ல சத்தமா சொல்லுங்க, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடினமானது ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு கடினம்னு தோன்றதெல்லாம் உங்களுக்கு எலுஸ். அல்லேலூயா. ஃபாதர் பாட்டு கூட ஒன்று இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது. வாழ்க்கைக்கு மட்டும் நிறுத்த முடியாது. சரி, ஓகே. நமக்கு கடினம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் பார்வைக்கு வெரி ஈஸி. சென்னை பாசல ஜுஜிபின்னுவாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடினம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, தம்பி அங்கே இருங்க, திடீர் இதான் வந்து, அதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு ஈஸி.
உங்களால எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தை என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு மார்க்கு 10:27. இப்ப உங்களை பார்த்து சொல்றாரு. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். உங்களால சில காரியங்கள் கூடாது. ஏன்னா நமக்கு லிமிட் பவர், லிமிட் அத்தாரிட்டி எல்லாமே லிமிட்டா தான் இருக்குது. அப்போ மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். என் தேவனால், ஐயா வாய் தர சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. சரி, தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்றீங்களே, இந்த சொல்றது யாரு? இப்ப சம்டைம்ஸ் சில ஆட்சியாளர் வருவாங்க, நாங்கள் ஆட்சிகள் வந்தால் பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொல்லுவாங்க, 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு ஏத்திடுவாங்க. ஸோ அவங்களுடைய கேஸ் குறைப்பேன்னு சொல்லி 1000 ரூபாய் தாண்டி ஏத்திடுவாங்க. அப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குல்ல, எல்லாரும் சொல்றதையும் நம்ப முடியலல்ல. இவங்க சொல்ற ஆள் யாரு, அவங்களுடைய பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய கடந்த நாட்கள் அதை பார்க்கலாமா? என்னாகும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அப்போ இந்த வார்த்தை சொல்ற ஆளு பொய்யா சொல்வாரா? இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, பொய் சொல்ல. சத்தமா சொல்லுங்க, பொய் சொல்வதற்கு என் தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவர் பொய் சொல்லவே, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேவனால் கூடாத காரியம், ஆனா ஒரே ஒரு காரியம் முடியாதுமா, பொய் சொல்ல தெரியாது. ஜூட் நகி போல். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. இந்த மனமாறங்கிறத வச்சு கடந்த நாட்கள் சொன்னேன்னு தெரியல, அதை இன்டர்பிரேட் பண்ண கொஞ்சம் விளக்கணும்னா சொல்றேன். இந்த சின்ன பிள்ளைங்கள எல்கேஜி யூகேஜி அல்லது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பிள்ளைங்க வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கும், எரேசர், பென்சில், இதுகளை ஸ்கூலில் கொண்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு ரொம்ப நெருக்கமான பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கோம். அப்புறம் என்னாச்சு, 2 பேருக்கும் முட்டிக்கும். உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணு தெரியுமா, இந்த பாரு நேற்று நான் அந்த ரப்பர் தந்தல, அதை குடுன்னு பிடுங்கிட்டு அதை தரமாட்டேன்னா பேக்ல இருந்து இடுக்கும், பிடிச்சி இழுத்து. இதுதான் மனமாற. அன்னைக்கு ஃப்ரெண்டா இருந்தது கொடுத்தோம், இன்னைக்கு என்னாச்சு, 2 பேருக்கும் லடாய் வந்துடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பை அன்ஃப்ரெண்ட் பண்ணியாச்சுது, எனக்கு அதை குடுன்னு கேட்போம்ல. அதே மாதிரி ஆண்டவர் மாற மாட்டாருமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்து, நான் உனக்கு இந்த வாக்கு தான் கொடுத்தேன், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, உனக்கு நான் தர மாட்டேன் சொல்ல மாட்டாரு. கொஞ்ச நாள் ஆண்டவர் உனக்கு பெரிய ஊழியத்தை தருவேன்னு சொன்ன, ஆனா நீ எனக்கு பிடிக்காத சில காரியம் செய்துட்ட, அதனால உன்னை அந்த ஊழியத்தை தூக்கிடுவேன்னு சொல்ல மாட்டாரு. உங்களை அதுக்கு பாத்திரராக உருவாக்குவார். ஏன்னா அவர் உங்களை நம்பி ஊழியத்தை கூப்பிடல, அவரை நம்பியே அழைத்தார். உங்களை பற்றி தெரியும், ஏ டு Z தெரிஞ்சுதான் கர்த்தர் உன்னத ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால மனம் மாறும். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒரு தேவன் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஒண்ணு கூட கீழே விழாம நிறைவேற்றுவார். ஓ ரபா ரபாக்க வேதத்துல பாருங்க, அவருடைய நல்வார்த்தைகள் ஒண்ணு கூட விழல. சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன், என் தேவன் எனக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒண்ணு கூட கீழே விழாது, எல்லாம் நிறைவேறும். தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வனாந்தர பயணத்தை முடிந்து வாக்குத்தத்த தேசத்தில் வந்து விட்டீர்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. என்ன தாமதமே கிடையாது. நான் சொல்றேன், இனி பாருங்க, வர்ற நாட்களில, கடந்த நாட்களில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இதுவரைக்கும் அந்த பிளானர் இல்லைன்னா வாங்கி வைங்க. கண்டிப்பா அந்த நீங்க டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசலை, திறந்த வாசலை வைத்திருப்பேன்னு சொன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மனமும் மாற மாட்டாரு. அவர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் வா சொல்லுங்களேன், இந்த ஆண்டவர் இப்ப இருந்துன்னு சொல்லுங்களேன், ஃப்ரம் டுடே, இப்பொழுது முதல் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்.
நல்வாக்குகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் சொல்றீங்களே, அவருக்கு அந்த பவர் இருக்கா? எண்ணாகம் 42:2. இப்போ சொன்னவர் பார்த்தோம், அவரோட கேரக்டர் சரி, பொய் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லிட்டு அப்புறம் முடியலப்பா, எனக்கு ரொம்ப இந்த தொழிலில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, நான் லோன் எதிர்பார்த்தேன், இந்த பிஸ்னஸில் அமௌண்ட் எதிர்பார்த்தேன், கிடைக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எதுவும் உண்டா? டவுட் உண்டா? யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எனக்கு செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. அவர் என்னுடைய ஊழியத்திலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். யோபு வாழ்க்கையில அவரை மாதிரி துன்பம் அனுபவிச்சவன், தேவனுக்கு பிரியமா இருந்தும் பிளேம்லெஸ்ஸா இருந்தும் துன்பம் வேற யாருக்கு. ஆனா இதுவரைக்கும் பாருங்க, ஒரே புலம்பல் 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 புலம்பல். இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாததையும் என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் உங்க ஊழியத்துல சில காரியங்களை வச்சு புலம்பி இருக்கலாம், அலப்பி இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க இப்படி வாக்கு கொடுத்தீங்க, ஆனா எதிரா நடக்கு, எல்லாமே டெட் அகைன்ஸ்டா நடக்கு, காண்டவரிசையா நடக்குது ஆண்டவர். புலம்பல் புலம்பல் புலம்பல். அந்த புலம்பன மனுஷன் தான் கண்ணு திறந்து இப்ப சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடுமா ஒரு நாள் தடைபடுது. இதுவரைக்கும் உங்க ஊழியத்துல போராட்டங்கள் பார்த்து புலம்புறீங்களா? வாக்குத்தத்தை நிறைவேறல புலம்பு. இந்த புலம்பலுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது, அலப்புறதெல்லாம் முடிவு வந்து விட்டது. இனிமே கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொல்லி உள்ளத்தினால துதிக்க. ஹல்லேலூயா. யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. சொல்லுங்க, என்னோட ஊழியத்தில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிற ஆத்துமாக்களை திருச்சபையில் கொண்டு வருவார். சொல்லுங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிற ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார். சுவிசேஷம் சொல்லுங்க, எனக்கு நியமித்திருக்கிற எல்கைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போவார். திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பதை விட அதிக வாசலை திறக்க போகிறேன். நீங்கள் நினையாத இடங்களில் உங்களை அழைப்பு வருவதை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் கால்படை இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. திருச்சபை ஒரு சாவு விழுந்த வீடு அல்லையா, உயிர்த்தெழுந்த வீடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய திருச்சபையில செத்த வீடுல செத்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம். மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரெடுக்க சொன்னாரு. முதல்ல ஆண்டவருடைய என்ன கேட்டாரு? என்னால கூடாத காரியம் ஏதாவது உண்டான்னு கேட்காரு. இப்ப நம்ம உள்ளத்தினால இது சொல்லுமா? சொல்லுங்களேன், ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing. Nothing is so difficult for thee. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. Hallelujah. சொல்லுங்க, nothing, 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 nothing is difficult for you. is difficult for you. எல்லாரும் சொல்லுங்க, nothing, 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 nothing nothing is too difficult for you. is difficult for you. எபேசியர் 3:20. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும்
பொதுவா நம்ம என்ன சொல்ல தெரியுமா, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வது அதிகமாய். அப்படி இல்லம்மா, வேண்டிக் கொள்வதற்கும். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்ள ஜெபிக்கிறது சொல்லுங்க. நான் ஜெபிப்பதற்கும் ஆசைப்படுவதற்கும் மிகவும் அதிகமாய். நல்லா தான் இழுங்களேன், எலாஸ்டிக் இழுத்த மாதிரி சொல்லுங்க. மிகவும் அதிகமாய். அது மாத்திரம் இல்ல, இது பின்னால வர்றது பாருங்க. வேண்டிக் கொள்ளுங்க மிகவும் நமக்குள்ளே இது செய்வாருங்கிறது எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறது இல்ல, அந்த வல்லமையின்படி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள யாரு அதை பார்த்துருமா? கொலோசியர் 1:26-27. பொதுவாக என்ன பண்றோம், இயேசுவே இறங்க கத்துறோம். அவர் என்னமோ பரலோகம் ரொம்ப தொலைவில். சம்டைம்ஸ் போன்ல பேசுறவங்க பண்ணவங்க தெரியுமா, வெளிநாட்டுக்காரெல்லாம் அப்ராட் பண்றவங்க, ஹலோ நான் சொல்லுவேன், இதான் ஒரு 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம், ஆனா மொபைல் வந்து ஒரு அடி தூரத்துல இருக்கிற மாதிரி தான். போல கத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, பக்கத்துல லோக்கல் போன்னா ஹலோன்னு சொன்னா போதும். அமெரிக்காவில் வருதுன்னா ஹலோன்னு கத்துவாங்க. எதுக்கு கத்துறீங்க ஐயா? அதே மாதிரி ஆண்டவர் ரொம்ப தொலைவில் பரலோகத்துல இருக்காருன்னு நினைச்சு சிலர் கத்துவாங்க. எதுக்கு கத்தணும்? வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது யாருக்கெல்லாம்? பாவிகளுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு. சயின்ஸ் ஃபார் தி சயின்ஸ். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினாரு. என்ன சொன்னாரு? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப கிறிஸ்து பரலோகத்துல தேடணுமா, உங்களுக்குள்ள இருக்கணும் தேடணுமா? நான் பரலோகத்தில் இருக்க மாதிரி கத்தணும் அவசியம் இல்ல. கிறிஸ்துவானவர், அதுவும் பாருங்க, இயேசுங்கிறது ஒரு பெயர். இந்த கிரைஸ்ட்ங்கிறதா அனாயிட்டட் ஒன் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி, அப்போ சும்மா பேர் இல்ல, அந்த கடவுளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வமே எனக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஊழியது வந்துட்டேன், என்ன நம்பிக்கை இல்லைங்கிறீங்களா? கிறிஸ்துவே உங்களுக்கு நம்பிக்கை. பிள்ளைங்களுக்கு நீங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு அது புரியல, அந்த டீச்சர்ஸ் ஆர் எங்க ப்ரொஃபசர்ஸ் சரியா டீச் பண்ணல. நோ நீட் டு ஃபியர். ஆவியானவரே அல்லது கிறிஸ்துவே என்னோட சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிறீங்களப்பா, அவங்க சொல்றது எனக்கு புரியலப்பா, நீங்க எனக்கு போதீங்களே, சாப்பிட்டா சொல்லுங்க, ஈஸியா புரிய முடியும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நம்பிக்கை? இப்ப அந்த வாலிபர்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவ நெஞ்சில கை சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே நம்பிக்கையாக இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது, அப்படிலாம் இல்லை. திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்லாவே சொல்லுங்க. என்னமோ ஆண்டவர் ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி, ஆண்டவரே எதுக்குடா அங்க கத்துறா, உள்ளதானடா இருக்கிறேன் சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க, வாலிபர்ல சொல்லுங்க, என்ன நம்பிக்கையில எக்ஸாம் எழுத போற? கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்காரு, அதாம நம்பிக்கை, மகிமை நம்பிக்கை. ஹல்லேலூயா. சரி கவனிங்க, பரிசுத்தாவி பெறும்போது நமக்குள்ள வந்துட்டார் இல்லையா, அவரை எப்படி வச்சிருக்கிறீங்க? நமக்குள்ளே கிரியை செய்யற வல்லமையின்படியே இருக்கு. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்க சந்தோஷமா வச்சிருக்கலாம், துக்கமா வச்சிருக்கலாம். அதான் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை கனம் பண்ணலாம், காணாமல் வச்சுக்கலாம். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாரு, அவரை வந்து நல்லா கவனிச்சுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. வந்தீங்களா, உட்காந்து தொலைங்களா, போய் தொலைங்களா அப்படின்னு. அதே மாதிரிதான் சிலர் அந்த பரிசுத்தாவி பெற்றதை அத்தோட நிறுத்திக்கிறாங்க. இல்ல, உள்ள இருக்கிறத நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒன்னொன்னையும், இது பிடிக்குமா, எனக்குள்ள இருக்கிற இயேசுக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா, பிடிக்காததெல்லாம் விட்டுருவோம், பிடிக்காத தொடர்பெல்லாம் துண்டிச்சிடுறேன், பிடிச்சதெல்லாம் நான் ஐக்கியப்படுறேன். இப்படி நீங்க போய்கிட்டே ஆண்டவருக்குள்ள நெருங்கிட்டே இருங்க, அந்த வல்லமையை பெருகிட்டே இருங்க. அவருக்கு டைம் குறிப்பிட்ட வேளையில ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை படிங்க. ஜெபிக்கும் போது நீ தேவனோட பேசியிருக்கிற, பைபிள் படிக்கும்போது அவர் உங்களோட பேசுறாரு. சில காரியங்கள்ல இது வேணான்றாரு, ஓகே லார்ட், இல்ல இது நீ கடைப்பிடின்றாரு, நமக்கு அது பிடிக்காது, இருந்தாலும் நீங்க அதை செய்து பாருங்க. உங்களுக்குள்ள, அதாவது வெள்ளி மனுஷன் உள் மனுஷன், சொல்லுங்க சொல்லுங்களேன், இங்கிலீஷ்ல சொல்லுமா, இன்னர் மேன் அவுட்டர் மேன், சொல்லுங்க. இன்னர் மேன் அவுட்டர் மேன். வெள்ளி மனுஷன் எவ்வளவு, நான் ஒரு 5 அடி இருக்கலாம், ஒரு 70 கிலோ இருக்கலாம், இது வெளி மனுஷன், அதான் நீங்க பார்க்கக்கூடியது. எனக்கு உள்ளான மனுஷன் அது இயேசுவா இருக்கலாம்,
பரிசுத்தாவினர்கள் அதை எப்படி வேணா எடுத்துடுங்க, அல்லது எல்லாம் சேர்ந்தது. இப்போ அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். எனக்கு உள்ளான மனுஷன் ஏன் அளவு இருப்பாரா, அல்லது மேல அல்லது கீழே இருப்பாரா? சும்மா ஏதாவது சொல்லுங்களேன். என்னுடைய உள்ளான மனுஷன் ஏன் அளவு வைக்கிறதும், என்னை விட குள்ளமா இருக்கிறதும், என்னை விட ஹைட்டா வைக்கிறதும் அவர் கையில் இல்லை, என் கையில் இருக்கு. சுமித் விக்கில்ஸ், நான் அந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கவே இல்லை. இப்போ எனக்கு ஆவியான ஒன்று சொல்றேன். சுமித் விக்கில்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுமித் விக்கில்ஸ்வர்த், இப்போ அவர் இறந்துட்டாரு. முரட்டு அப்போஸ்தலர். சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வியாதின்னு வர்றாங்க, வயிற்றுல கட்டி. நாம என்ன பண்ணோம்? ஆஸ் அ பாஸ்டர் எவஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்றோமா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே இறங்கும், கண்ணீரோடு கேட்கிறோம். அவருக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க வா, என்ன பிரச்சனை? வயிற்று வலி. இயேசுவின் நாமத்துல போன்னு ஒரு அடி அடிப்பாரு, வயிற்று வலி போயிடும். ஒரு அம்மா கன்னத்துல கட்டியோட வந்திருக்கு, கேன்சர். இந்த கட்டி வந்திருக்குது. உடனே என்னாச்சுது? ஆண்டவரே இறங்கும், கண்ணீர். அப்படின்லாம் இல்ல, நேர போனாரா, கட்டி பிச்சு எடுத்துட்டாராம், சரியாச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, இது ஒரு கதை இல்லை. இதே மாதிரி நாம பண்ணணும். தேவன் பட்சபாதர் உள்ளவர் அல்ல, அவர் நேற்றும் இன்னும் இன்னும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் 2 கால் இல்லாத, ஒரு கால் முடவனான ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண வந்தானா, என்ன கால் எனக்கு வளரணும் ஐயா, கண்ணீரோடு ஜெபிக்கணும். இல்ல, நாளைக்கு போப்பா, காலையில போய் ஷூ வாங்கி போட்டுக்கப்பா. யாருக்கு? முட்டுக்கு கீழே கிடையாது, நீ போய் கடையில போய் ஷூ கடையில வாங்கி போடுங்கிறாரு. இவனும் போய் காலையில வந்து ஒரு கடை முன்னாடி போய் உட்கார்ந்து இருந்திருக்கிறான். நடந்த நிகழ்ச்சி, அவருடைய இது புக்கே என்கிட்ட இருக்கு, வச்சிருக்கிறேன். அங்க போய் பார்த்தா கடைக்காரன் கடதற்கு வந்திருக்கான். கடையில காலையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறான். என்னப்பா வேணும்? ஷூ வேணும். யாருக்கு? எனக்கு தான். எப்பா காலுக்கு செருப்பு எங்கப்பா போடுற, ஷூ எங்கப்பா போடுறது? கால் இல்லையா? இல்லை, எனக்கு வேணும். சரி, வேற வழி இல்லை, வான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இந்த பேட்டை கடையெல்லாம் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு அந்த ஷூ எடுத்துட்டு வந்து நமக்கு காதில் மாட்டி விடுவாங்க. அப்போ உனக்கு என்ன சைஸ்பா வேணுங்கிறான். அப்படியாவது போய் தொலைவான்னு சொல்லிட்டு இவர் தோராயமா 7, 8, 9 ஏதோ சொன்னாராம். அவன் எடுத்துட்டு வரானா, மாய்க்கவும் கால் சர்ன்னு வளருதான். நடந்த நிகழ்ச்சியா, கால் வளர்ந்தது. அதே மாதிரி அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. வரும்போது இங்க பாடி அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குது, ஃபியூனரலுக்கு கொயர்லாம் வந்தாச்சு. ஆனாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் பயம். அடுத்தவங்களுக்கே கன்னத்துல பிச்சு எடுத்தாரு, தோலிக்கு கண்ணீரோடு வயிற்றுல அடிச்சுட்டு குணம் கொடுத்தாரு. என்ன பண்ண போறாரோ அப்படின்னு இருக்கும்போது அந்த கேபின் அதுகிட்ட வந்தாராம், வேகமா வந்தாராம். அந்த பாடி அப்படி தூக்குனாராம், வேகமா கொண்டு சோர்ல சப்புன்னு சாத்தினாராம். சாத்திட்டு, ஏ பிசாசே, நான் இல்லாத வேளையில் என் மனைவியை உயிர் எடுக்க உனக்கு என்ன தைரியம்? ஏசு நாமத்தில் உயிர் வா அப்படின்னு சொன்ன அந்த அம்மா என்னங்கன்னு பின்னால் ஓடி வருதான். நடந்துட்டு 1 மணி நேரம் தனியாக அவங்க வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்களா. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரா, என் மகனே, உன் மனைவிக்கு நான் குறித்த நாட்கள் முடிஞ்சிட்டப்பா, அவளை என்கிட்ட கூட அனுமதின உடனே மறுபடி பாசமாக கொடுத்து படுக்க வச்சு கண்ணை மூடினாரு. அந்த அம்மா பரலத்துக்கு போயிட்டான். அவரோட ரகசியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம ஹோட்டலுக்கு போனால், பெரிய ஹோட்டல்லாம் நமக்கு மெனு தருவோம் தெரியுமா? அதை வச்சுட்டு சார் என்ன வேணும் அப்படிமா, நம்ம அதை பார்த்து இது எவ்வளோ ஒரு பார்த்து பண்ணும் தெரியுங்களா? அங்கே கொண்டு கொடுத்தா அவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுவான்னு சொல்லுவாராம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் பைபிள் படிப்பாராம். நான் என்னுடைய சரீர மனுஷன், அதாவது அவுட்டர் மேன், அதுக்கு வந்து நான் சாப்பிட போறேன். அதுக்கு முன்னால என்ன பண்ண போறேன்? என்னுடைய உள்ளார்ந்த மனுஷருக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன். அப்ப வெள்ளி மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது இட்லி, தோசை, பிரியாணி. உள்ளார்ந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஜெபமும் வேதமும். அவர் அதை படிச்சுட்டு தான் பண்ணார். அவரோட ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய வெள்ளி மனுஷனோட உள்ளான மனுஷன் 1000 மடங்கு பெருசு. இப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? நான் நல்லா இருக்கேன்யா, 80 கிலோ வாட்ட சார், ஆனா உள்ளான மனுஷன் அதுதானே சுருங்கி போச்சு. தயவு செய்து உங்க உள்ளான மனுஷனை பலப்படுத்துவீங்களா? பல மணி நேரம் ஜெபம், வேதம். தேவன மகிமை சொல்றேன். எனக்கு 14ஆம் தேதி போனேன். 14ஆம் தேதி சென்னையில 3 ஊழியம், சண்டே ஊழியம், அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஃபுல்லாக பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன், பைபிள் படித்தேன், ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை போய் தான் அந்த சர்ச்சில் காலையில் ஒரு 25 பேர் பரிசுத்தாவி அபிஷேகம். அந்த சர்ச் அட்மாஸ்பியரை மாறிட்டு, தேவன மகிமை சொல்கிறேன். நான் நம்பர் தரேன், நீங்கள் வேணா கேட்டுடுங்க. காரணம் என்ன? அந்த 4 நாள் ஊர் சுற்றணும் அதெல்லாம் கிடையாது. பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி சொல்கிறேன், வேதத்தில் நிறைந்திருங்கள், உங்கள் உள்ளான மனுஷனை பெருக்குங்களேன். எல்லாரும் சொல்லுங்களேன், என்னோட உள்ளான மனுஷனை நான் பெருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ வெள்ளி மனுஷன் குறையிறதுக்கு தான் பாஸ்டி. நம்மளுக்கு பாஸ்டி ஒரு ட்ரெடிஷன் ஆயிட்டு உபவாசம் சொல்லிட்டு ஊர் சுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அல்சர் தான் கொண்டு வரும்.
நம்ம வெளி மனுஷனை கட்டுப்படுத்தி கொஞ்சம் உள்ளான மனுஷனை இன்னர் மேனை கொஞ்சம் மேல தூக்குறதுக்காக தான் ஃபாஸ்டிங்கே வச்சது. ஓகேயா? பக்கத்துல சொல்லுங்களேன், உங்க உள்ளான மனுஷனை பெருக்குங்கள், அவரை பெருசாக்குங்க. ஹல்லேலூயா. இப்போ எபேசியர் 3:20 வாங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே உங்களுக்குள்ள இன்னர் மேன் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். ஆசைப்பட்டதுனால அல்ல, ஜெபம் பண்ணுவதில் அல்ல, உள்ளான மனுஷன் எவ்வளவு அந்த நமக்குள்ள கிரியை செய்து இல்லையா, அதை பெருக்கி பாருங்க. நீங்க யாருக்கு தலையில கை வச்சாலும் அபிஷேகம் நடக்கும். ஜெபிக்கிறாங்க, ஞாபகம் எடுத்தாச்சு. உள்ளான மனுஷன் அதை பெருக்குனீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சலாம் ஒருத்தர்கிட்ட இருக்கு நல்ல ஆவியா அசுத்த ஆவியா. தாராளமா கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க, பிசாசின் கிரியைகளும் இருக்குது. என்ன சொல்றேன், அன்பு தெய்வ ஊழியக்காரர்களே, வீண் வார்த்தைகளை விட்டு வேதத்தில் பிரியப்படுங்கள். அடுத்தவங்களை குறித்து தயவு செய்து பேசாதீங்க. உங்க அபிஷேகத்தை குறைச்சிடும். நம்ம விலையேறி பெற்ற அபிஷேகத்தை மண்பாண்டத்தில் பெற்று இருக்கிறோம். நிறைய பேர் அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை சொல்ல சொல்ல அந்த அபிஷேகம் அப்படியே லீக் ஆகும். அடுத்தவங்களை பற்றி குறை பேசுறது, தயவு செய்து குறை பேசாதுங்க, முறுமுறுக்காதீங்க. இந்த வில்டர்னஸ்ல பாருங்க, வனாந்தர பயணத்துல முறுமுறுப்பினால்தான் தேவனுக்கு பிடிக்காத காரியம். முதுகுக்கு பின்னால பேச என்ன இருந்தாலும் நேர சொல்லுங்க. முதுகுக்கு பின்னால அவர் இப்படி இவர் இப்படி சொல்லுது பைபிள்ல பாருங்க, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். அதனாலதான் அநேகர் அழிந்தார்கள். அடுத்தவங்களுக்கு பற்றி தயவு செய்து பேசவே செய்யாதீங்க. நேர போய் என்ன உண்டோ சொல்லுங்க. உங்களில் பெற்ற அபிஷேகத்தை தயவு செய்து நீங்களே லீக் ஆகிறாதீங்க. பெருக பண்ணி, ஏன்னா வருகிற காலங்கள் அற்புத அடையாளங்கள் காலங்கள் வருகிறது. சாதாரண பிரசங்கம் இல்லை. இப்போ பாஸ்டர் சொன்னாங்கல்ல, போனா சம்திங் மஸ்ட் ஹேப்பன், இல்லைன்னு போக வேண்டாம். நான் அடிக்கடி அதான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம போய் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் சும்மா வந்துட்டு ஆஃபரிங் வாங்கிட்டு வந்து எதுக்கு ஊழியம்? போனால் அங்கே மாறணும், இல்லைன்னா போகிறது வேஸ்ட். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் போகிற சபையிலே போகிற ஊழியத்திலே தலைகள் மாற்றம் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை பார்க்கலாம், ஏசாயா 55:8-9. கொஞ்சம் வேகமாக வசிங்க. சில நினைக்கிறீங்க, நான் இதை ஆசைப்படுறேன் எனக்கு கிடைக்கல, நான் ஜெபம் பண்றேன் இது கிடைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றார் வசிங்க. எஸ், என் நினைவு அவங்க நினைவு இல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தீர்த்தமா சொல்றேன், நீங்க ஆசைப்பட்ட சில காரியம் நடக்கல, ஏன் கேட்காதீங்க. இதை விட பெட்டரா அல்லது பெஸ்டா ஒன்று கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சில ஊழியம் நம்ம கேன்சல் ஆயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. அதை விட சிறந்ததை கர்த்தர் தருவார். நம்ம பிள்ளைங்களை வாலிபர்கள் நான் சொல்றேன், நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கல சோர்ந்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனா ஆசையே படாதுங்க, அவருடைய ஆசை மிக சிறந்ததாக இருக்கும். வாலிபர்லாம் சொல்லுங்க, அன்பர்லாம் சொல்லுங்க, கைவி சொல்லுங்க. ஏசப்பா, நான் ஆசைப்பட்டது எதையும் எனக்கு கொடுத்துடாதீங்கப்பா, நீங்க ஆசைப்பட்டது தான் எனக்கு வேணும்ப்பா, நீங்க ஆசைப்பட்டது எனக்கு போதும், நீங்க ஆசைப்பட்டதான் எனக்கு சிறந்தது ஆண்டவரே. நீங்க ஒர்ஸ்ட கொடுக்க மாட்டீங்க, பெஸ்டா தான் கொடுப்பீங்க ஆண்டவரே. உங்க நினைவுகள் சொல்லுங்க, என் நினைவுகளோட ரொம்ப உயரம். எவ்வளவு உயரம்? நாம எவ்வளவுதானே இருக்கோம், சின்ன சின்னதானே கேட்போம். அவர் பெருசா தர மாட்டாரா என்ன? பக்கத்துல சொல்லுங்களேன், ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. இதை விட மிக சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் கேன்சல் ஆயிட்டு கவலைப்படாதீங்க, அதை விட சிறந்தது வைப்பாரு. 4 ஆத்மா போயிட்டு நினைக்காதீங்க, 40 ஆத்மா மணி மாதிரி தருவாரையா. ஹல்லேலூயா. வருகிற காலங்களில் நான் இந்த ஆண்டுக்கே சொன்னேன், இது சபை பெருக போகிற ஆண்டு. அதாவது 4 + 4 8 அல்ல, 4 × 4 16. இதுதான் பெருக்கம், மல்டிபிள். எல்லா திருச்சபையும் பெருக போகிறது. நான் சொல்றேன், இந்த ஐக்கியத்தில் உள்ள எல்லா பாஸ்டர் சபைகள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பாஸ்டர் சபையும் பெருகணும். எவாஞ்சலிஸ்ட்லாம் எனக்கு டைம் இல்லையா, டைம் கொடுக்கறதுக்கு முடியலையா, அந்த அளவு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. நீங்க வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவீர்களாக. உங்கள் கூடாரத்தின் எல்லை விரிவாவதாக இயேசுவின் நாமத்தில். அடக்கி கொள்ளாதீர்கள். ஓகே, மார்க் 4:35-41. இது எல்லாரும் தெரியும், வாசிக்க வேண்டாம். மார்க் 4 பாருங்க. இப்ப என்ன பாருங்களேன், தெரிஞ்ச பகுதி தான். இயேசு
தம்முடைய 12 சீடர்களோடு கூட கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். இவங்களா போனாங்களா? இயேசுதான் கூப்பிட்டுட்டு போனாரா? இயேசுதான் கூப்பிட்டாரு. படகில் இருந்தபடியே இவர்கள் கொண்டு போனார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற சில ஊழியக்காரர் வாழ்க்கையில போராட்டம் ஏன்? நல்லோருக்கு அல்லல் ஏன்? அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறவங்க கூட நல்லா இருக்கிறாங்க. நான் தேவனுக்கு பிரியமான காரியம் பண்றேன், ஏன் ஊழியத்துல போராட்டம்? இதுல கொண்டு போனார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று, சுத்தி சுத்தி அடிக்குது பலத்த சுழல் காற்று. அதுக்கப்புறம் படகு நிரம்புற அளவு அலை வந்து மோதுகிறது. சுழல் காற்று அடிக்குது, படகு நிரம்பத்தக்கதாக. மூழ்கி விடுமோ, குடும்பம் மூழ்கி விடுமோ, தொழில் மூழ்கி விடுமோ, ஊழியம் அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சாங்கிற அந்த கடைசி டெட் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வேளையில எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது புரியல. 38 வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன பண்ணாரு? அந்த 4 சாப்டர்ல பாருங்க, பைபிள்ல எங்கேயாவது தலையணை வச்சு நிம்மதியா தூங்கினாருன்னு இருக்கா? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. 12 அப்போஸ்தலர் மூழ்க போறாங்க, போறது ஊழியத்துக்கு. அங்க போய் பிசாசு துரத்த போறாங்க. போகிற இடத்துல அலை சீருது, மூழ்கிற அளவு வந்துட்டு. ஆனா கிறிஸ்து இயேசு என்ன பண்றாரு? சிலர் ஊழியத்தில் அப்படிதான், ஆண்டவரே இவ்வளவு சிக்கலான நிலைமை இருக்குது, ஊழியமே நான் நடத்த முடியாம நிலை இருக்குது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் தலைவர் சைலண்டா இருக்காரு. உபவாசம் பண்ணி பார்த்தாச்சு, தெரிஞ்ச ஊழியக்காரர்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டு பார்த்தாச்சு, ஆனா பதிலே இல்லை. மற்ற இடத்துல தூங்கினவர் இங்க தலையணை வச்சு பாருங்க, சவுண்ட் ஸ்லீப், பதிலே இல்லாத நிலையில் வந்து இருக்கிறார். ஆனா போட்டு மூழ்க போகுது, அல்லது தொழில் பண்றவங்களுக்கு எவ்வளவோ லாஸ் ஆகுது. ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி இல்லை. என்ன செய்யறது? அவரை வந்து என்ன சொல்றாங்க? போதகரே, நாங்க சாக போறோமே. இதுவரை சைலண்டாக இருந்த இயேசு எழும்புறாரு. என்ன செய்யறாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாகிறேன் என்றார். அப்பொழுது காற்று நின்று போய், ஒரு அறிவிலியா சொல்லுங்களேன். அதாவது பொதுவா திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டாருமா. நீங்க எவ்வளவு தாக்கு பிடிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். எந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காருன்னு அவர் தெரியும். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கவே மாட்டாரு. ஒரு காற்றை அதட்டி எறையாது அமைதல் சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாச்சா இல்லையா? சரி, காற்றையும் கடலையும் அதட்டி இயேசு இப்ப எங்க இருக்காரு சொல்லுங்க? காற்றையும் கடலையும் அதட்டி இயேசு எனக்குள் இருக்கிறார். முதல்ல காற்றை அதட்டுறாரு, அப்புறம் யார அதட்டுறாரு? கதட்ட. மூணாவது, என் பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போய் சாகிற மரணத்தின் விளிம்பில் நின்னீர்கள், நான் உங்களுக்கு இறங்கினேன் சொல்லல. அடுத்த திட்டு இவங்களுக்கு. ஏன் விசுவாசம் இல்லை? அது மாதிரிதான் பிரச்சனை பார்த்து அழாதீங்க. என்ன ஆண்டவர் ட்ரெயின் கொடுக்காரு. எப்பா பிரச்சனை பார்த்து அழாதீங்கப்பா, நான் தானே உங்களை அழைச்சேன். அதுல முதல்ல பாருங்க, அக்கறைக்கு போவோம். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாரா இல்லையா? வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னாரா இல்லையா? பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஊழியத்து வாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவரை நம்பித்தானே போனீங்க. அவரு கூட இருக்காரா இல்லையா? அவரை கொண்டு போனீங்கல்ல, தேவனுக்கு பிரியமா நடக்கிறீங்கல்ல. இருந்தாலும் உங்க பதில், ஜெபத்து பதில் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாரு. எதுக்கு? உங்கள் விசுவாசத்தை பயிற்றுவதற்காக. ஹல்லேலூயா. இல்லைன்னா அவர் வந்து கடைசியில் பதில் வேற மாதிரி இருக்கும். காற்றை கடலை அதட்டுனாரு, அடுத்தப்பல இவங்கிட்ட அதட்டுறாரு. இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, பிரச்சனை பார்த்து ஏன் பயப்படுற? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். 1 தெசலோனிக்கர் 5:24, அதை நானே வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வாசிங்க, அதை வாசிங்க.
சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லா பிரச்சனையும் என்னை பாதுகாப்பார். அதனால ஆண்டவர் அழைச்சுதான் நீங்க ஊழியத்து வந்தீங்க. அதனால பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. இந்த மார்க்ல அதுக்கு அடுத்தது, எனக்கு டைம் இல்லாதனால வேகமா சொல்லிட்டு போறேன். எதுக்கு இயேசு கூட இருக்கும்போதே எதுக்கு காற்று கடல் அலை மூழ்க சூழ்நிலை தெரியுமா? அடுத்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா இயேசு அக்கறைக்கு போகிறார். அங்கே ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னா லேகியோன். லேகியோன் ஆக்சுவலா அவன் பேர் கிடையாது, அது ஒரு பெட்டாலியன். 6000 பேர் உள்ள ஒரு தமிழ் என்னது, அது ராணுவத்தில் பட்டாளத்துல 6000 பேர் இருப்பாங்க. அப்போ அவன் லேகியோன் சொன்னது அவனுக்குள்ள 6000 பிசாசு இருக்கு. அதைத்தான் அவன் சொன்னான். எப்பா அந்த இதுல பாருங்க, இயேசு முதல்ல வந்து அது எதுக்கு உங்க பேரு என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலே உண்டு, அவனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ எதற்காக இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா, இயேசு தம்முடைய சீடர்களோடு கடலின் அக்கறைக்கு போனா 6000 பிசாசுக்கு ஆபத்து. அதனால என்ன பண்ணுது, இங்க இருந்து இவங்க வருவதை தடுக்க வேண்டும், வந்தால் என்னை பன்றிக்குள் துரத்தி விடுவார், நான் கடலில் போய் அழிந்து விடுவேன் சொல்லி அவங்க வரும்போதே முயற்சிக்கிறான் தடுப்பதற்காக. இதுதான் பிரச்சனை. ஊழியக்காரர் வாழ்க்கையில ஏன் போராட்டம், ஏன் குடும்பத்துல போராட்டம்? உங்களுக்கு குடும்பத்துல நல்லா இருந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசாசை அடிப்பீங்க, இல்லைன்னா கணவன் மனைவி ஒருத்தர் அடிப்பீங்க. தொழில் பண்றவங்களுக்கு சொல்றேன், தொழில் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, மிஷினரிகளை தாங்குவாங்க, டைத்து கொடுப்பாங்க, ஊழியர்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, தேவராஜன் கட்டப்படும், பிசாசராஜன் இடிக்கப்படும். அது பிசாசுக்கு பிரியம் இல்லாத காரியம். என்ன பண்ணுவான்? தொழில கை வச்சிருவோம். அது மாதிரி படிக்கிற பிள்ளைங்க நல்லா இருந்தா நம்ம பிள்ளைங்க வந்து பிளேஸ்மெண்ட் போகும், நல்ல போஸ்ட்ல உட்காருவாங்க, நல்ல ஒரு அதிகாரம் உள்ள இடத்துல உட்காருவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிசாசு தடுக்க முயற்சிக்கிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளை புரிந்து விடுங்க. ஏன் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்டம்னா, உங்கள் ஊழியத்தை பார்த்து இல்ல திருப்பி நீங்க பிசாச ராஜத்தை இடிக்க போறதை நினைச்சு அவன் பயப்படுறான். ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அக்கறைக்கு போவோன்னு சொன்ன தேவன் கண்டிப்பாக உங்களை அக்கறை கொண்டு செல்லுவார். இக்கரையில யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை அக்கறை போவோன்னு அழைத்த தேவன், சொல்லுங்க, உண்மையுள்ளவர், நிச்சயமாக அக்கறை கொண்டு செல்வார். இக்கரையில என்னை தடுக்க முடியாது. இயேசு என் மேல் அக்கறையா இருக்கிறார். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஜெயிச்சீர்களா? ஜெயிக்க போறீர்களா? இனிமே நீங்க ஜெயிக்க போறது இல்ல, ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இயேசு 2000 வருஷம் முன்பால சிலுவையில எப்போ பிசாசு ஜெயித்தாரோ, மாஸ்டர்மார சுவிசேஷர்களே, நீங்க எல்லாரும் பிசாசு ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிசாசை ஜெயித்து விட்டோம். ஏனெனில் உலகத்தில் பிசாசை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இப்போ பெரியவர், பிசாசு ஜெயித்த இயேசுவை பெரியவரை உள்ள வச்சுக்கிட்டு பிசாசை கண்டு பயப்படுவீங்க, போராட்டத்தை பார்த்து பயப்படுவீங்க, ஊழியத்தில் நடக்கிற போராட்டத்தை பார்த்து பயப்படுவீங்க, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவீங்க, சத்துருடைய எதிர்ப்பை குறித்து பயப்படுவீங்க, ஊழியத்து போகும்போது அடிக்க வந்தா பயப்படுவீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் எல்லாரும் சொல்லுங்க, பிசாசை விட எனக்குள்ள இயேசு பெரியவர். என் ஊழியத்தில் வர்ற போராட்டங்களை விட அதை மேற்கொள்ள பலம் தெரிகிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றேன்? போராட்டம் வந்தா ஆண்டவரே இறங்கும், தலையணை எடுத்து போட்டு எழும்பும் சொல்லாதீங்கம்மா. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்? அப்பொழுது ஓடி போவான். எப்பொழுது? எதிர்த்து நிக்கணும். பிசாசு உட்காந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், தேவையில்லையா? சிலர் பிசாசு ஒருத்தர் முட்டு போடுறாங்க. எதுக்கு? வீட்டுக்குள்ள முட்டு போடுங்க, அங்க போய் ஏத்து நில்லுங்க. ரெசிஸ்ட் தி டெவில், இட் வில் ஃப்ளீ அவே. இங்கிலீஷ்ல பார்த்தா, தமிழ்ல பாருங்க ஓடி போன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல ரெசிஸ்ட் தி டெவில், he will flee away, பறந்துருவான் இருக்குது. அவங்கிட்ட போயிட்டு கண்ணீர், சிலர் சொல்லுவாங்க கண்ணீரோடு ஜெபிக்கணும். எதுக்கு? பிசாசு தோரத்தை போய் எதுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கணும்? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க போற. எதிர்த்து நில்லுங்க, ஒரே வார்த்தை, பேசாத, வெளியே போ, அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது, கண்ணீரோட எல்லாம் ஜெபம் பண்ண கூடாது. பிசாசு தோரத்தை பண்ணா நீங்க முட்டு போடாதீங்க, நாங்க நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. அதே மாதிரி கண்ணை மூடாதீங்க.
இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் உங்க அனாயிட்டிங்க பெருக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மை இன்னர் மேன் இஸ் 1000 times older than outer man சொல்ல வந்துட்டீங்களே, நீங்க கண்ணை பாருங்க, பிசாசு பிடிச்ச உங்க கண்ணை பார்க்காது, அப்படியே நகலும், திருப்பம், நேர் பார்க்காது உங்க கண். சொல்லுங்க, என்னோட கண்ணில இருந்து, சத்தமா சொல்லுங்க, தேவ வல்லமை பாய்ந்து வரும். தேவ வல்லமை பாய்ந்து வரும். என்னோட வாயிலிருந்து, என்னுடைய வாயிலிருந்து தேவ வல்லமை பாய்ந்து வரும். தேவ வல்லமை பாய்ந்து வரும். என்னோட கையிலே, என்னுடைய கையிலே தேவ வல்லமை உண்டு. தேவ வல்லமை எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். ஹalleluya. சரி, நியாயாதிபதி 13:18 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். மனோவா 13வது அத்தியாயத்துல மனோவா தம்பதிகளுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாம இருந்தது. ஏஞ்சல் ஆஃப் காட் வந்தார், குழந்தை கிடைக்கும் சொன்னார், இப்படிலாம் அற்புதம் நடக்குன்னு சொன்னாரு. யார் அது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீர் வந்து குழந்தைதாருன்னு சொன்னா அவர் சொன்னாரு, கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, என் நாமம் அதிசயம். அதாவது உங்க வாழ்க்கையில முதல்ல சொன்ன சத்துரு போராட்டங்கள், இப்ப ரெண்டாவது ஏதோ ஒரு தேவை, ஒரு பலவீனமா இருக்கலாம், குறைகளா இருக்கலாம், விலைக்கு சொல்ல டைம் இல்லை, அந்த வேளையில அவர் அதிசயம் செய்வார். அதிசயம் என்ன, பியாண்ட் அவர் நாலேஜ், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நடக்கும், எப்படி நடச்சுன்னு தெரியாது. இப்ப கடல்ல இருக்கிறீங்க, சம் லேக்ஸ் இருக்கலாம், வட்டி கூட கட்ட முடியாது இருக்கலாம், இல்லை இஎம்ஐ கட்ட முடியாது இருக்கலாம். ஆண்டவர் அவர் அதிசயம் சொல்லி நீங்க பண்ணும்போது, அதிசயம் சொல்லி அவரை கிளைம் பண்ணும்போது, அந்த பேருக்கு ஜெபம் பண்ணும்போது கடன்ல இருந்து மாற்றுவார். வட்டி கூட கட்ட முடியலையே, நான் எப்படி கடன் அடைச்ச தெரியாதியா, ஆனா நடக்கும். இதான் ஹல்லேலூயா. பலவீனம் எப்படி மாறிச்சு தெரியாது, நடக்கும். வியாதி எப்படி மாறிச்சு அதெல்லாம் தெரியாதியா, we can't understand, beyond our knowledge, அது நடக்கும். ஓகேயா? சரி, யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எத்தனை அதிசயம் செய்வார், என்னைக்காவது ஒரு நாள் செய்வாரா? அந்த பெரிய காரியங்களை ஆராய முடியாது. எத்தனை அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம் உங்களுக்கு செய்வாராக. ஒவ்வொரு நாளும் அதிசயம் நடப்பதாக. சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்திலே அதிசயம் நடப்பதாக. ஒவ்வொரு நாளும் எங்கள் திருச்சபையிலே அதிசயம் நடப்பதாக. எத்தனை அதிசயம், எண்ணி, அது கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க. அது எண்ணவே முடியாதுயா. ஹல்லேலூயா. சரி, ஓகே. மூன்றாவது என்னாகும், முதல் கேள்வி, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, என்னால முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இப்ப அடுத்தாப்புல கேட்காரு, என்னாகும் 11:23. இந்த இன்சிடென்ட் தெரியும். பல லட்சம் ஜனங்கள் என்ன பண்றோம், காடை கொடுக்கறேன்றாரு. இவர் ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே, இவங்களுக்கு எப்படி காடை கொடுக்க முடியும்? இப்ப மட்டன் சிக்கன்னா கூட வெட்டிக்கலாம், காடை எப்படி அவ்வளவு காடை கலெக்ட் பண்ண முடியும்? வாசிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின் படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகிட்டா, உனக்கு நிறைய பண தேவை இருக்குது, அது எப்படி நான் சந்திப்பதுன்னு நினைக்கிறியா? என்னோட கை குறுகி விட்டதா? அப்புறம் ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தை கொடுக்காரோ அது எல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. The Lord said Moses is the Lord's hand ability. திறமை இல்லையா? இன்னொரு மீனிங், பவர், சக்தி இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு, என் கையில வந்து திறமை இல்லையா? அதான் காட்ஸ் ஹேண்ட் அப்படின்னா பவர் ஆஃப் காட், தேவ வல்லமை. எலியா மேல் கர்த்தர் கரம் அமர்ந்து, பவர் ஆஃப் காட், அவரோட வல்லமை அமர்ந்து. அதுக்கப்புறம் லிமிட்டட்னா ஷார்ட், நீள இப்படி ஒரு 2 அடி இது கை, அப்படி கொஞ்சம் குறைஞ்சிச்சா? இன்அடிக்குவேட், குறைவு, தேவைக்கும் குறைந்தது. சரி, ஓகே. இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் வார்த்தை சொன்னேன், அதை நிறைவேற்றதுக்கு எனக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி எழும்போமா? முதல்ல பார்த்தோம், இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, இஸ் எனிதிங் டிஃபிகல்ட். சீக்கிரம் எழும்பி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே உங்களால அது கூட காரியம் ஒண்ணுமே இல்லப்பா, சொல்லுங்களேன். என்னால முடியாது, உங்களால முடியும். எனக்கு இது ரொம்ப கடினம்னு எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி, சொல்லுங்களேன். அது போல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தல, அதெல்லாம் நிறைவேறதுக்கு
எனக்கு வல்லமை இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன். அதை டிசிஷன் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கார். அது உங்கள் வாழ்க்கையில பலிக்குமா இல்லையா நீங்க தான் முடிவெடுக்கணும். கர்த்தரோட கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதா என்று இப்பொழுது காண்பாயான்னு நான் சொல்றேன். இந்த மாசத்துல இருந்து கர்த்தரோட கரம் உங்கள் மேல அமர்வதை பார்க்க போகிறீர்கள். சுவிசேஷர்களுக்கு அநேக வாசல்களை திறக்க போகிறார். பாஸ்டர்மாரை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். நம்ம அவிசுவாசம் நீங்கட்டும். எல்லாரும் உள்ளதும் சொல்லுவோமா? உம்மால் கூடும் ஆண்டவரை சொல்லுங்களேன். கடினமானது உமக்கு எதுவுமே இல்லப்பா சொல்லுங்க. என்னை பெருக பண்ண உம்மால கூடும். என்னை பெருக பண்ண உம்மால் கூடும். எனக்கு வாசல்களை திறக்க உம்மால் கூடும். எனக்கு வாசல்களை திறக்க உம்மால் கூடும். என் சபையை பெருக பண்ண உம்மால் கூடும். என் சபையை பெருக பண்ண உம்மால் கூடும். குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வர உம்மால் கூடும். குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர உம்மால் கூடும். என் தேவைகளை சந்திக்க உம்மால் கூடும். என் தேவைகளை சந்திக்க உம்மால் கூடும். தேர்வு எழுதுகிற என் பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் கிடைக்க உம்மால் கூடும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் கிடைக்க உம்மால் கூடும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உம்மால் கூடும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உம்மால் கூடும். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருப்பதாக. என் பிள்ளைகளை கர்த்தரே போதிப்பீராக. பிள்ளைகளுக்கு கர்த்தரே போதிப்பீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை பின்தொடரட்டும். நன்மை கிருபை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே.